ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து என்ன பாணி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம டாக்டர் ஜோ டிஸ்பென்சா இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய புக்கு பிரேக்கிங் தி ஹேபிட் ஆஃப் பீயிங் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புக்கிலேருந்து 2வது பதிவு. இதே பேரில் தான் கீழே பிளேலிஸ்ட்லேயும் வீடியோஸ் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும், ஆர்டராக வந்துக்கிட்டே இருக்கும். முன்னே போட்ட வீடியோ ஃபஸ்ட் இருக்கும், அடுத்தடுத்து போடுறது அப்படி ஸ்டாக்டாக அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா, ஃபைன். இப்போது நம்ம இந்த யோக வாசிஷ்டம் பிறகு இருக்கக்கூடிய நம்மளுடைய சைவ நூட்கள் இதெல்லாமே பார்க்கும் பொழுது எல்லா பெரியவர்களும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகம் ஒரு மாயத்தோற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. நீ பார்ப்பதிலிருந்து, உணர்வதிலிருந்து, நம்புவதிலிருந்து இது எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாமே மாயத்தோற்றம் தான் அப்படிங்கிறது அவர்களுடைய கூற்று. இப்போது நம்ம வழக்கமாக இதை கேட்டு கேட்டு இந்நேரத்துக்கு நிறைய சலிச்சே போயிருப்போம். நம்மளுடைய சேனலில் இதை பேசி மாளாது அத்தனை தடவை பேசியாச்சு, சலிச்சே போயிருக்கு நேரத்துக்கு நிறைய பேர்த்துக்கு. ஒரு சிலர் சொல்கிறது உண்டு, என்னை பார்த்து உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்குதா, நீ தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறே, இல்லை இந்த கேமரா இருக்குது, இதை பாரு இந்த டேபிள் இருக்குது, டொக் டொக் டேபிள் சத்தம் கேட்குது, எல்லாமே இருக்குது இல்லை, இப்போ இதெல்லாம் எப்படி மாயின்னு சொல்கிறது? எங்கள் அம்மா அப்பா இருக்கிறாங்க, என் சொந்தம் வந்து எல்லாருமே இருக்கிறாங்களே, இது எப்படி மாயி? அப்போ நீ மாயையா? அப்போ நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற? இப்போ நான் மாயையா? அப்போ இதெல்லாம் என்ன இது அப்படிங்கிற கேள்விகள்லாம் உண்டு. சரிங்களா, அப்போது இந்த கேள்விகளுக்கு உண்டான விளக்கம் இன்றைக்கி தான் நம்ம அறிவியல் வாழ்வு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அப்போ அதனோடு சேர்ந்து சொன்னால் தானே, அறிவியலோடு சேர்ந்து சொல்லலை அப்படின்னு சொன்னால் எல்லாமே பொய் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இன்றைக்கி நம்ம இருக்கோம் இல்லைங்களா. சரி, இப்போ அறிவியல் ரீதியாகவே பார்ப்போம் நம்மளுடைய பெரியவர்கள் என்ன கூறினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க. இது கொஞ்சம் அறிவியல் சார்ந்து வரும், முழுக்க முழுக்க ஆன்மீக கோட்பாடு. நான் ஏன் இந்த யோக வாசிஷ்டம் அப்படின்னு சொல்லியோ இல்லை நம்மளுடைய சைவ நூட்கள் அப்படிங்கிறத சொல்லி தான் இப்போ இன்றைக்கி உண்டான பதிவு ஆரம்பிக்க போகிறேன்னா, இது ரெண்டுமே ஒரே பாதையில் பயணிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த அறிவியல் வேறு, நம்ம அந்த ஆன்மீக பேச்சு வேறு அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இது எதுக்காகன்னா, இப்போ எல்லாமே மாயத்தோற்றம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாம் மாயத்தோற்றம்னு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம முக்தி பேருக்கு போயிடுவோம். புரியாத வரைக்கும் இந்த உலக வாழ்வோடு இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இருக்குது, இதில் நிறைய சாதிக்கக்கூடிய விஷயங்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மால் இங்கே என்னத்தை வேணாலும், லிட்ரலாக என்ன வேணாலும் உங்களால் சாதிக்க முடியும். அதற்குண்டான வழி என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி உண்டான பதிவு உங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒளி எல்லாமே ஒளியின் வகையாக தான் வந்து ஒரு ஆக்கம் அப்படிங்கிறது நடக்குது. ஒளி அப்படிங்கிறது என்ன, ஒரு சக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு, ஒரு உருவம். சரிங்களா, ஒளி லைட் அப்படின்னு சொல்லக்கூடியது சக்தியினுடைய ஒரு வகையான வெளிப்பாடு. இந்த ஒளி தான் வந்து எல்லாத்திற்கும் ஆதி தோன்றுதலாக இருக்கக்கூடியது. இப்போ இந்த ஒளியை வந்து முதல்ல இருந்த அறிவியலாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பார்ட்டிக்கிள் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா, அதற்குன்னு ஒரு கனத்தன்மை இருக்குது, அது ஒரு நேர்கோட்டில் தான் போகும், வேறு எந்த வகையாக மடங்கியெல்லாம் போகாது அப்படிங்கிற ஒரு கூற்றை முன் வச்சாங்க. பிற்காலத்தில் வரும்பொழுது இந்த பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லக்கூடிய கருந்துளை இருக்குது, அந்த கருந்துளையில் வந்து அதிகப்படியான ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் லைட்டு பெண்ட் ஆகும், மித்தபடி லைட் அப்படிங்கிறது பெண்ட் ஆகவே ஆகாது, அது நேர்கோட்டில் தான் போகும்னு. இது அடிப்படை 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் படித்தவர்களுக்கு புரியும். சரிங்களா, எல்லாருமே படிச்சிருப்போம் அப்படின்னா. ஆனால் இது வந்து பண்டைய காலத்தில் அறிவியலாளர்கள் சொல்லி நம்பி கொண்டிருந்த ஒரு விஷயம். பின்ன பார்க்கும் பொழுது இன்றைக்கி அறிவியல் வளர 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 இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் தியரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் கிடையாதுப்பா, இந்த ஒளி அப்படிங்கிறது ஒரு பார்ட்டிக்கல், ஒரு கனத்தன்மை கொண்ட ஒரு பொருள் கிடையாது, அது வந்து அலை வடிவம் கொண்டது, வேவ் அப்படிங்கிற ஒரு தன்மையும் கொண்டது, அது வந்து கார்னர்லாம் போகும்பொழுது அந்த ஒளி அப்படிங்கிறது மடங்கக்கூடிய தன்மை கொண்டது, அது நேர்கோட்டில் மட்டும் போகாது, இட் ஃபங்க்ஷன்ஸ் போத் ஆஸ் அ வேவ் அண்ட் அ பார்ட்டிக்கல். அது இடத்திற்கு தகுந்தாற் போல் அது ஒரு நேரத்தில் அந்த வேவ் அலை போலவும் அது பயணிக்கும், அது மடங்கவும் செய்யும், மேலே ஏறும் கீழே இறங்க எல்லா வேலையும் பண்ணும். அதே போல் ஒரு பார்ட்டிக்கல் போல் ஒரே நேர்கோட்டிலேயே குதிரை கடிவாளம் கட்டின மாதிரியும் போய்கிட்டும் இருக்கும். இந்த 2 தன்மைகளுமே இந்த ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வடிவத்திற்கு உண்டு அப்படிங்கிறது அவர்களுடைய கூற்றியது. இன்றைக்கு உண்டான மாடர்ன் சயின்ஸ் இதை வந்து சொல்கிறாங்க. அப்போது ஒளி வந்து மாறுபடக்கூடிய தன்மை கொண்டது அப்படிங்கிறது நம்ம அடிப்படையான ஒரு புரிதலுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியதான் எல்லா உயிர்கள் தோற்றத்திற்கே, உயிர் மட்டும் இல்லை தோற்றம் அப்படிங்கிறதுக்கே ஆதியானது இந்த ஒளி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒளி அப்படிங்கிறது சக்தியினுடைய ஒரு வடிவம் கொண்டது. இது வந்து எனர்ஜி அப்படின்னா வேவ் அப்படிங்கிறது எனர்ஜியாகவும், ஏன்னா மேலே ஏறும்பொழுது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, கீழே வரும்போது நெகட்டிவ் எனர்ஜி ஆகும், பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகும், பாசிட்டிவாக நெகட்டிவ் இப்படி போயிட்டே இருக்கும். இது வந்து எனர்ஜியினுடைய ஒரு வெளிப்பாடு, வேவ் பேட்டர்னில் போகிறது. பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கனத்தன்மை கொண்டது. இப்போ நம்ம இந்த ஃபிசிக்கல் மேட்டர், இது நீங்கள் நான் இது எல்லாமே ஒரு பார்ட்டிக்கல். சரிங்களா, ஏன்னா இதுக்கு கனத்தன்மை அப்படிங்கிறது உண்டு. ஸோ ஒளியானது இந்த 2 தன்மைகள்லையுமே இது வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்.
இப்போது ஒளி மட்டும்தான் இப்படியா அப்படின்னு கேட்டால் இல்லை. சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸும் இதே தன்மையோடு தான் இது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த கான்செப்ட் என்னைக்கு வெளியே வந்ததோ அப்போ தான் இந்த நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதனுடைய நிலை மாறி இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது வர ஆரம்பித்தது. இந்த குவாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குவாண்டம் ஃபீல்டு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், அருளுலகம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து முழுக்க முழுக்க சக்தி மையம் கூடிய இடம் அப்படிங்கிறது அருளுலகம் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடியது. அறிவியல் பேச்சில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்ட்டு. முந்தைய அணு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஆட்டம், அணு அப்படிங்கிறது நடுவில் வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் வந்து இப்படியே வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. இது மட்டும் இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து முதல்ல இருந்த நம்மளுடைய ஸ்டாண்டர்டான ஒரு நியூட்டோனியன் ஃபிசிக்ஸ் காலத்தில் இந்த சூரியனும் எப்படி மற்ற கிரகங்கள் எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குது சூரியனை. இப்படி தான் நம்மளும் படிச்சிருப்போம். ஒரு அணு இருக்கும், அந்த நடுவில் வந்து அந்த நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த புரோட்டானு நியூட்ரான்லாம் இந்த நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கும். சரிங்களா, இதுதான் நம்ம படிச்சுக்கிட்டது. ஆனால் இந்த நிலை இப்போ மாறி போகும்பொழுது குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இங்கே வரியா எலக்ட்ரான் அப்படி ஒரே மாதிரி சுற்றிட்டெல்லாம் கிடையாது, அது எங்கே வேணாலும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னையா சொல்கிற, அது எப்படி எங்கே வேணாலும் இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரு அணு வந்து இப்படியே வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி உண்டான ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதையில் பயணிக்கக்கூடியதற்கு மாதிரி ஒரு அணு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு அணுக்குள்ளே அப்படி டென்ஸ்லி பேக்டு, அப்படி அணுங்கிறது வந்து சின்னதாக இருக்கும், அது பயங்கர டென்ஸாக பேக் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அது கிடையாது. இந்த அணு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி இந்த எலக்ட்ரான் இருக்குன்னா அதை சுற்றி எவ்வளவு வெற்றிடம் இருக்குது அப்படின்னு கேட்டால் 99.99999% வெற்றிடம் தானா. அப்படின்னா 0.5 போட்டு ஒரு 1 போட்டிங்கன்னா அதுதான் 0.0000001% மட்டும்தான். இது எல்லாம் சேர்ந்து நியூக்ளியஸு, அதுக்குள்ளே இருக்க புரோட்டானு, அப்புறம் நியூட்ரானு, வெளியில் இருக்கிற எலக்ட்ரானு, இது எல்லாம் சேர்ந்தால் அந்த புள்ளி 0.00001% மட்டும்தான் இது. மித்த எல்லாமே வெற்றிடம் தான். இப்போ இதில் சுற்றிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரானு திடீர்னு இருந்திருந்தாப்புல இங்கே தோணும், திடீர்னு இருந்தாப்புல இங்கே தோன்றும், திடீர்னு இருந்ததாப்புல அங்கே தோன்றும். என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்காரனாட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் எலக்ட்ரானை பார்த்து கேட்டிங்கன்னா அது ஆமான்னு சொல்லிவிட்டு அது நினச்ச மாதிரி ஒவ்வொரு இடத்துல தோன்றிக்கிட்டே இருக்கும். இதுக்குன்னு ஒரு டெஃபினட்டிவான இதை இப்படி தான் ஏன் வட்டம் போட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது. அது எங்கே வேணாலும் அது வந்து தோன்றலாம், மறையலாம், தோன்றவும் செய்யும், மறையவும் செய்யும், அதனுடைய இஷ்டத்துக்கு பொறுத்து. இப்போ இதில் என்ன பியூட்டினா, இந்த அணுன்னு சொல்லக்கூடியதான் எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டேபிள், சேரு, கேமரா, நீங்கள், நான் இல்லையா, இது எல்லாத்தையுமே கட்டமைக்கக்கூடியது இந்த அணுன்னு சொல்லக்கூடியது தான். இப்போ இந்த அணு 99.99999% வெற்றிடம் அப்படின்னு சொன்னால் அப்போ நாம் எல்லாமே வெற்றிடம் தானே. எப்படியா இதெல்லாமே தூளமாக தெரியுது, இதைவரை நான் தொட்டு பார்க்குறேன், இதைவரை டொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்குது, இப்போ இது எப்படி தூளமாக இங்கே தெரியுது, அப்போ இதுவும் வெறும் வெற்றிடமாக தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படிங்கிறாங்க. திருப்பியும் ஒரு கேள்வி, என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்காரனாட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு முற்படுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த அணு அப்படிங்கிறது ஒரு சக்தியினுடைய வடிவம். இந்த அணுக்கள் சேரும் பொழுது ஒரு கனத்தன்மையான அந்த பார்ட்டிக்கிள் அப்படிங்கிறது வருது. இந்த அணு வந்து 99.9999% காலியாக இருக்கிறதுனால இட் இஸ் நத்திங். ஆனால் இது ஒரு கனத்தன்மையாக ஒரு தன்மையாக மாறும் பொழுது இட் பிகம்ஸ் சம்திங். an energy is converted into a particle. நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய ஆதிவாகிக தேகம் தூளம் இல்லாத சூக்குமமாக இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து, ஆனால் என்ன அங்கே மும்மலம் கூடியிருக்காது, மும்மலம் கூடும் பொழுது அதற்கு பேர் சூக்கும தேகம்னு சொல்கிறோம். இந்த சூக்கும தேகம் ஒரு எனர்ஜி ஃபார்மில் இருக்கக்கூடியது. இந்த எனர்ஜி ஃபார்மில் இருக்கக்கூடியது கனத்தன்மையாக ஒரு எனர்ஜி பார்ட்டிக்கலாக மாறுச்சுன்னா நத்திங் இஸ் பிகமிங் இன்டு சம்திங் விச் இஸ் அஸ் வாட் வி கால்ட் அஸ் ஸ்தூல தேகம் ஆர் அ ஃபிசிக்கல் பாடி. சரிங்களா, இதெல்லாம் நம்ம வந்து நல்ல மனசில் வாங்கிக்கணும். இப்போது இந்த அணு வந்து 99% காலியாக தான் இருக்குதுயா. ஆனால் இந்த பெருசாக இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது இந்த டேபிள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பட் இப்படி தான் இருக்கும். டேபிள் இல்லை ஒரு கல் அப்படின்னு சொன்னால் அது கடினமானதாக இருக்கும். நெருப்பு அப்படின்னு சொன்னால் அது சூடாக இருக்கும். நீர் அப்படின்னு சொன்னால் குளுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இப்படித்தான் இருக்கும். இரும்பு அப்படின்னு சொன்னால் இது இந்த மாதிரி கனத்தன்மையாக இருக்கும், துருவேறும் அப்படின்னு சொல்லக்கூடிய இட் பிகம்ஸ் ப்ரெடிக்டபிள். அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும், இரும்பு இப்படி இருக்கியா, சூப்பராக இருக்குது, அப்புறம் அப்புறம் துருவேறும், அப்புறம் அது தூசாக மாறும், அதுக்கப்புறம் நிலத்தோடு சேரும், அது மறுபடியும் சேர்ந்து திரும்ப இரும்பாக மாறுமோ இல்லை வேறு என்னமோ. இட் இஸ் ப்ரெடிக்டபிள்.
சரிங்களா? ஒரு பார்ட்டிகுலர் போகுது இட் பிகம்ஸ் ப்ரெடிக்டபிள் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும், இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும், இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குழந்தை பிறக்குது, அப்புறம் அது கொஞ்சம் வயசாகுது, அப்புறம் வாலிப பருவத்தை எடுக்குது, அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஆடவனாகுது, அதுக்கப்புறம் திருப்பி வயசாகுது செத்து போயிடுது. இது ப்ரெடிக்டபிள் இல்லைங்களா? இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும். அந்த கன்சிஸ்டன்சி மாறவே மாறாது. இது நடந்துக்கிட்டே இருக்கும். எப்போது ஒரு சக்தி வடிவம் தூளமாக ஒரு பார்ட்டிக்கலாக மாறும்பொழுது இந்த தன்மை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஆப்பிள் வந்து மரத்துலேருந்து கீழே விழுகுது, நியூட்டன் மண்டை மேலே விழுந்தது, இல்லை யார் மண்டை வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி தடுப்பதற்கு இங்கே ஆள் இல்லை அப்படின்னு கேட்டால், நிலத்தில் விழுந்தது, நிலமும் இங்கே தடுக்கிறதுக்கு இல்லைன்னா நேராக அது எங்கே போகும்? பூமியினுடைய மையத்துக்கு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். தடுப்பதற்கு ஒன்று இருக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு அது போயிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ஃப்ளோ, அது இருந்துக்கிட்டே இருக்கும், அதில் மாற்றமே இருக்காது. தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வரும்பொழுது அதனுடைய செயல் அப்படிங்கிறது நின்றும் அது தூளமாக மாறும். இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சூக்குமமான ஒரு விஷயம். சரிங்களா? இப்போது இந்த எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பார்ட்டிக்கலாக இந்த தூளமாக இருக்கே, ஆனால் அது பார்த்தோம்னா வெறும் காலி இடமாக இருக்குது. இது எப்படி நடக்குது? எல்லாத்தையும் கட்டமைக்கக்கூடிய இந்த அணு அப்படின்னு சொல்லக்கூடியது அணுங்கக்கூடிய தன்மையில் வேறு மாதிரி நடந்துக்குது. ஆனால் அதே கட்டமைப்பு வந்து தூளமாக மாறும்பொழுது வேறு மாதிரி நடக்குது. இப்போது இது எல்லாமே காலி தான் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு கேமரா புஷ் அப்படின்னு போனால் போயிருமா? போகாது. நம்மளே புஷ்ஷுன்னு சொன்னால் மறைஞ்சிடணுமா? மறையிறதில்ல. ஆனால் இது எல்லாத்தையும் கட்டமைச்சது அணு தான். ஆனால் அணு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் தோன்றுது, ஒரு நேரத்தில் மறையுது. அது வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதனால் கட்டமைக்கப்பட்டு இந்த தூளமான உடல் அதுபோல் தோன்றவோ மறையவோ நினச்ச நேரத்தில் அது நடக்கிறதில்ல. என்னையா இது காரணம்? இது எப்படியா நடக்கும்? இந்த கேள்வி நமக்கே வருதுன்னா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு வந்திருக்காதா? வந்திருக்கும். அப்போ அவங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், சரிங்களா? மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் சப்பட்டாமிக் லெவலில் இட் அப்பியர்ஸ் அண்ட் டிஸ்அப்பியர்ஸ். இது தோன்றவும் மறையவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதற்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மொமெண்டரி ஃபினாமினான் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் அது நிஜம். தோன்றுச்சுன்னா இருக்குயா, மறைஞ்சிருச்சுன்னா மறைஞ்சிருச்சியா, அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லையா அப்படின்ட்டா. அதுக்கு பேர் மொமெண்டரி ஃபினாமினான். அந்த நேரத்தில் அது நடக்குது. அந்த நேரத்தில் அது நடக்குது இல்லை, ஏன் நடக்குது? அந்த கேள்வி நம்ம கேட்போமா இல்லையா? கேட்கணும். கேட்டால் தான் கரெக்ட். இப்போ அப்படி கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் ஆனது ஒரு எனர்ஜியாக ஒரு வேவாக மாறுது. அதே வந்து திருப்பியும் தூளமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் இல்லையா, அது ஒரு மேட்டராக வந்து மாற ஆரம்பிக்குது. திருப்பி இது வந்து வேவாக மாறுது. இது எதை பொறுத்து நடக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே தான் மேட்ரு. இவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்? கிட்டத்தட்ட 12 நிமிஷம் பேசியிருக்கேன். இத்தனை தூரம் பார்த்தவங்களுக்கு விடை இங்கே தான் உண்டு. எதனாலயா இந்த தோன்றவும் மறைவும் உண்டான செய்தி நடக்குது? அங்கே ஒரு செய்தி இல்லை, செயல் நடக்குது அப்படின்னு கேட்டால், பார்ப்பவரை பொறுத்து அப்படின்ட்டான். யார் சொல்கிறது? ஞானியர்கள் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, நமக்கு தான் புரியல. இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, ஏன் ஒரு அணு தோன்றவும் அணுங்கிறத காட்டிலும் அந்த எலக்ட்ரான் ஏன் தோன்றவும் மறையவும் செய்யுதுன்னா அது பார்ப்பவனை பொறுத்து அப்படிங்கிறாங்க. அதற்கு பேர் என்ன சொல்கிறாங்க? கொலாப்ஸ் ஆஃப் தி வேவ் ஃபங்க்ஷன் இல்லாட்டி அப்சர்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? குவாண்டம் ஃபிசிக்ஸில் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆஃப் தி வேவ் ஃபங்க்ஷன் இல்லாட்டி அப்சர்வர்ஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க, அந்த இடத்துல ஒரு கவனம் வைக்கிறீங்கன்னா அங்கே ஒரு எலக்ட்ரான் தோன்றும். கவனத்தை அங்கேருந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரான் மறைஞ்சிடும். இவ்வளோதான். இப்படி தான் இந்த அண்டம் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இது முழுக்க கண்ணுக்கு தெரியாதற்கு ஏற்றார் போல் ஒரு சக்தி வளையம் அப்படிங்கிறது இங்கே இந்த இடத்துல இருக்குது. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிசக்தி வாய்ந்த ஒரு சக்தி வளையத்திற்குள்ளே தான் நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்படிப்பட்ட இந்த சக்தி வளையம் தான் இந்த அணுவையும் அப்படியே கட்டமைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த சக்தி வளையத்தில் நான் அப்படி ஒன்று பார்த்து அதுதான் அப்படிங்கும் பொழுது அதுதான் எதையோ ஒன்று யோசிக்கிறேன்ல, யோசிப்பதற்கு ஏற்றார் போல் அங்கே ஒரு அணு தோன்றும். அந்த யோசனையை நிறுத்திட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னா அந்த அணு மறைஞ்சிரும். இவ்வளோதான். இந்த சக்தி வளையம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சக்தி வளையம், அந்த இடத்துல இருக்கக்கூடிய அணுக்கு உயிர் கொடுத்துருது. எப்போ நம்ம பார்த்து அந்த இடத்துல அது ஆமாம் அப்படிங்கும் பொழுது அந்த கவனத்தை எடுத்து ஓகே அப்படின்னா அந்த சக்தி வந்து திருப்பி மறைஞ்சு போயிடுது. இது தொடர்ந்து நடக்கவும் மறக்கவும் நடந்துக்கிட்டே இருக்குது. எதை பொறுத்துனா தி அப்சர்வர்ஸ் எஃபெக்ட். யார் பார்க்கிறானோ பார்ப்பதற்கு ஏற்றார் போல பார்த்தா நடக்குமா? பார்த்தாலாம் நடக்காது. அப்போ இந்த பார்வை அப்படிங்கிறது புலனால் ஏற்படக்கூடியது. இந்த கண் அப்படிங்கிறது பார்க்குது. எது பார்க்க வைக்குதுன்னு கேள்வி கேட்கணும். மனமானது பார்க்க வைக்கிறது.
ஏன்னா புலன்களை அடக்கி ஆளும் 6வது புலன் என்ன? மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மனம் எதையும் இந்த புலன்களை செய்ய வைக்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்க வைத்து அதை உணர வைத்து அந்த சக்தியில் ஒரு மாற்றத்தை ஏற்பட வைப்பது எதுன்னு கேட்டால் மனம். மனம் அடங்கி அந்த இடத்தில் எதுவும் இல்லைங்கிற அந்த ஒரு பழைய தன்மைக்கு போயிடுச்சுன்னா அந்த இடத்துல தோன்றியது மறையும். ஆதி பிறப்பு எப்படி வந்தது? மனம் அசைந்ததனால். ஆஹா தோன்றுச்சா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அப்படியே சிவதன்மை சக்தியோடு கூடி சிவம் அமைதி அப்படியே இருக்குது. அந்த மனம் அந்த உயிர் அங்கே இருக்குது. பேசாமல் இருந்திருந்திருக்கலாம். அது ஆணவங்கிற மலத்தோடு கூடி இருந்த காரணத்தினால நான் இருக்கேன்னு நினச்ச உடனேயே ஒரு சக்தி வடிவம் அந்த இடத்துல தோன்றுச்சு. அந்த சக்தி வடிவத்திற்கு பெயர் ஆன்மான்னு சொல்லக்கூடியது. இந்த ஆன்மா அப்போவாது சும்மா இருந்திருக்கலாம். ஆனால் ஆணவ மலத்தினுடைய சேர்க்கையினுடைய பலம் என்ன பண்ணுச்சு? அந்த ஆசை அப்படின்னு ஒன்று தூண்ட வச்சுது. இன்னும் அந்த மலம் ஆசைங்கிற மலமே இன்னும் கூடுறதுக்கு முன்னாடி ஒரு கற்பனையை அது உண்டு பண்ணிக்கிச்சு. எப்படியாவது முன்னாடி ஏதோ ஒன்று இருந்திருந்தால் கற்பனை வந்திருக்கும். ஒன்றுமே இல்லாததுக்கு எப்படியா கற்பனை ஏற்படும்? எதர்ச்சியாக வந்ததுயா, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன் வந்ததுன்னு தெரியல, எதர்ச்சியாக வந்தது. அங்கே உடிச்சுது நமக்கு எல்லா பிரச்சனையும். அங்கே நம்புச்சு மனம். நெருப்பென்றால் சுடும், நிலமென்றால் கடினமாக இருக்கும், நீரென்றால் குளிரும், காற்றென்றால் உணர முடியும். இந்த 4 பூதங்களும் ஆகாயம் என்ற பூதத்திற்கு உள்ளாக இருக்கிறது. நான் பிறக்கிறேன், வாழ்கிறேன், இறக்கிறேன், மகிழ்கிறேன், உண்கிறேன், உறங்குகிறேன், சுகித்து கிடக்கிறேன். இதுவே மனித வாழ்க்கை. இதுவே எல்லாம் உண்மை. பூமி இருக்குது, நிலா இருக்குது, சூரியன் இருக்குது. இது இருக்குன்னு மனமானது எண்ணுச்சு. அதனால் அது இருப்பதாக தோன்றுகிறது. இது எல்லாம் இல்லை அப்படின்னு நீ நினச்சிட்டேன்னா அந்த சக்தி அப்படியே சக்தியாக கரைஞ்சு போயிடும். உனக்கு இங்கே எதுவுமே தெரியாது. அவ்வளோதானப்பா முக்தி பேர். இதைத்தானப்பா நம்ம பெரியவங்களும் சொல்கிறாங்க. சரி, நான் கேட்க மாட்டேன், இன்னும் வேண்டாப்பா. இந்த பாரு குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுது, தி அப்சர்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மைண்டு ஒரு சப்ஜெக்டிவ் மைண்ட். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, சப்ஜெக்டிவ் மைண்ட். எதையும் பார்த்து உணரக்கூடிய அந்த ஒரு புத்தியில் இருக்கக்கூடியது. இது இப்படி தான் நினச்சிதுன்னா அது அப்படி தான் நினைக்கிற வரைக்கும் இந்த இடத்துல அது கூடியே இருக்கும். இப்போ நான் இந்த டேபிள் இருக்குதுன்னு நினைக்கிற வரைக்கும் இந்த டேபிள் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். இது எதுவும் இல்லை, இது முழுக்க சக்தி வடிவமானது, இது பிரம்ம வடிவமானதுன்னா இது இந்த நொடிப்பொழுதே காணாமல் போயிடும் இந்த இடத்துல இருந்து. நம்மளால் இப்போ அதை புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குமா இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. புரியலேங்கிறதுக்காக அது பொய்யாகாது. இல்லை சொல்லக்கூடியவர்களுக்குள்ளே கூற்றோ முட்டாள்தனம் ஆகாது. நாம தான் முட்டாள், ஏன்னா நமக்கு இன்னும் புரியலைங்கிறது. ஆனால் இந்த செய்தி உண்மை. அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இதை உணர்ந்து பார்த்த காரணத்தினால நம்மளுடைய ஞானியர்களாக அதை சொல்லி வச்சுட்டு போனாங்க. இன்றைக்கி அறிவியல் அதை குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேருக்கு கீழே அதை நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த முக்தி எல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு நல்ல காசுவனம் வேணும் முதல்ல அப்படின்னு நினச்சாலோ, என்னுடைய வாழ்க்கையை நான் நல்லா வாழணும் அப்படின்னு நினச்சாலோ, ஏன் பிறப்பே வெறுங்கண்ட கனவுனால தான் வந்தது. அப்படி வந்த கனவை இங்கே வந்ததுக்கு பிறவா நம்மளால் மாற்ற முடியாமல் போயிடும். இப்படித்தான் நான் வாழணும் அப்படின்னு ஊர்ஜிதமாக நினச்சா எப்படி மாறாமல் போகும்? நான் எங்கத்த போய் எதை சொன்னாலும் எங்கத்த போய் நானே நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன், உருப்படுதான் இப்படியே இருந்ததுன்னா என்னுடைய சக்தி முழுக்க அது உருவாகாமல் தடுப்பதை நோக்கியே போய்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக அது தடுக்கிறது கூட கிடையாது, அங்கே நெகட்டிவ் எஃபெக்ட் உண்டாகிட்டு இருக்கும். அப்போ எது வந்தாலும் வருவதை நானே அதை தடுக்கிறதுக்கு ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் அதிலிருந்து மாறி என்னவாகணும்? நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், இறையினுடைய முழு ஆற்றலை நான் உணர்ந்திருக்கேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லபடியாக வந்துடுவேன். இதற்கு தீனி போடணும். அப்போ அது முழுமையாக நம்பும் பொழுது நான் என்னுடைய அந்த விஷன் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நான் நல்லா இருக்கேன், இந்த பார் காசு பணம் வந்துருச்சு, நான் நல்லா இருக்கேன், தெரியும் நம்மக்கிட்ட கையில் காசு இல்லைன்னு சொல்லி, ஆனால் முழுமையாக அது உணரணும். அந்த உணர்வோடு எண்ணம் கூடும் பொழுது, இதை பற்றி அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த உணர்வோடு எண்ணம் கூடும் பொழுது அந்த இடத்தில் சக்தி நிலையில் மாறுதல் ஏற்படும். நாம் எண்ணியதற்கு ஏற்றாற் போலவே அந்த ஒரு சக்தி அங்கே உருவாகும். நாம் எண்ணியதற்கு ஏற்றாற் போலவே வாழ்க்கையில் மாறுதல் ஏற்பட்டே தீரும். இதற்கு மாற்று கருத்தே இல்லை. இது இந்த உலக வாழ்வோடு நீங்கள் இருந்து வேணும்னு சொன்னாலும் சரி, இல்லை பிறவா நிலையான முக்தி பேருக்கு போகணும்னு நினச்சாலும் சரி, எது வேணாலும் நடக்கும். மனம் அந்த அந்த அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்.
அவனை பிடிச்சோம்னா சரியா போயிடும். சரிங்களா? அப்போ இந்த மனசு அமைதியாச்சுன்னா இந்த இந்த சக்தி நிலை, அதாவது இந்த ஆன்மான்னு தோன்றிய சக்தி நிலை சிவத்தோடு கரைஞ்சிரும். அப்படி இல்லை, இந்த ஆன்மாங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த மனம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ரைட்? புரிஞ்சுதா? நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ அறிவியலோடு சொல்லும்பொழுது உங்களுக்கு புரியுதா ஏன் ஒரு பொருள் தோன்றவும் மறையவும் செய்யுதுன்னு? அவர்கள் வேண்டுமென்றால் கிடைக்கவும் வேண்டாம் என்றால் மறைக்கவும் எப்படி அவர்கள்னால பெரியவர்கள்னால முடியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நம்மால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக முடியும். அதற்குண்டான வழிகளை பெரியவர்கள் சொல்லியே வச்சுட்டு போயிருக்காங்க. என்ன இது இப்படித்தான்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஆசான் இல்லாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி கால சூழல் அப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல பாருங்க, இவர் டாக்டர் ஜோ டிஸ்பென்சா, இவர் சாதாரணப்பட்ட ஒரு ஆளாக இருப்பார். கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு முதிர்ந்த ஆன்மாவாக இருக்கும். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? நமக்கு இதை பொருத்தி பார்ப்பதற்கு திருவருள் நமக்கு கருணை செஞ்சுருக்கு. அதனால நம்மளால் பாருங்க, நம்ம கலாச்சாரத்துலையும் இதே தாங்க சொல்லியிருக்காங்க. பொருத்தி நம்மளால் பார்க்க முடியுது. 2 ஒன்று தானே சமக்கு சொல்கிறதுக்கு திருவருள் கருணை இருக்குது. இப்போ மகிழ்ச்சியை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை உங்களுக்கு எப்படி வேணுமோ, உலக வாழ்க்கையில் போனாலும் சரி, முக்தி பேரை நோக்கி போனாலும் சரி, எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சக்தி எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதனால தான் எல்லா உயிர்களும் ஒரு போலவே படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது. யாருக்கும் எந்த ஏற்ற இறக்கமெல்லாம் கிடையாது. ரைட்? புரிஞ்சதில்லை நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி. சரி, வாழ்க்கையை உங்களுக்கு அந்த ஃபோக்கஸில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே போதும். அனைத்து விதமான சுகங்களையும் நம்மால் அனுபவித்து நிம்மதியாகவும் இருக்க முடியும். ஆளை விட்டால் போதிஞ்சாமின்னு சொல்லி முக்தி பேருக்கு நம்மளால் செல்ல முடியும். எஸ். ஸோ இதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.